என்னுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்னவென்றால் ஜாதி வெறுப்பு கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேட்டா பாயிண்ட். டேட்டாவை எடுக்கணும். அந்த டேட்டாவை எப்படி அப்புறம் பயன்படுத்த போகிறோம், அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது வேணால் அப்புறம் விவாதிச்சுக்கலாம். ஆனால் டேட்டாவே இல்லாமல் இருக்க முடியாது. டேட்டாவை எடுத்தால் தான் என்ன இருக்குன்றது தெரியும். அதுதான் காங்கிரஸ் கட்சியோட கொள்கை. நாங்கள் எங்கள் அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலும் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. டேட்டா முக்கியம். இந்த டேட்டாவை எடுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா ஒரு டேட்டாவே எடுக்காம நம்ம எப்படி முடிவு எடுக்க முடியும்? ஒருத்தர் யார் பின்தங்கி இருக்கிறா, யாருக்கு சொத்து இருக்கு, யாருக்கு அதிகாரம் இருக்கு, யார் வழக்கறிஞராக இருக்கிறார்கள், யார் மருத்துவராக இருக்கிறார்கள், யார் கல்வித்துறையில் முன்னேறி இருக்கிறார்கள், யார் தொழிலதிபராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் ஒரு டேட்டாவை எடுத்தால் தானே தெரியும். அது அந்த டேட்டா யாருக்கு முன்னுரிமை இருக்கிறது, யார் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு. அதை டேட்டா இல்லாமல் நம்ம முடிவு எடுக்க முடியாது. அதனால டேட்டாவை எடுக்கலாம். டேட்டாவை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை எப்படி பயன்படுத்துறது வேணா அதுக்கப்புறம் விவாதிச்சுக்கலாம். ஆனால் டேட்டாவே எடுக்க வேண்டாம்னு சொல்றது எனக்கு அந்த லாஜிக் எனக்கு புரியல. அதுதான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்லுது, டேட்டாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லுது. பாராளுமன்ற உறுப்பினர் காணோம் அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டங்கள்ல ஒரு தரப்பினர் யார் ஒட்டியிருக்காங்க? தமிழக வாழ்வுரை கட்சி. எனக்கு அந்த கட்சி இந்த பகுதியில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னால் என்ன நேற்று என்னை காணோம்னு நினச்சிருந்தாங்க. நேற்று என்னை புதுக்கோட்டையில் பார்த்துருக்கலாம், நேற்று என்னை செங்கமுனூரில் பார்த்துருக்கலாம், என்னை காரைக்குடியில் பார்த்துருக்கலாம், இன்றைக்கி காரைக்குடியில் பார்த்துருக்கலாம், இன்றைக்கி சாயங்காலம் என்னை திருப்போணத்தில் பார்த்துருக்கலாம். அதனால் போஸ்டர் அடித்தவங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு யாருன்னு கேட்டேன். ஏதோ பேர் சொன்னாங்க. அந்த பேரை நான் இந்த பகுதியில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. லெட்டர்பேட் கட்சிகளோட ஆதிக்கம் ஒவ்வொரு தேர்தலையும் புதுசாக ஆரம்பிக்குதா இல்லை பணத்துக்காக லெட்டர்பேட் கட்சி? உண்மை. இந்த லெட்டர்பேட் கட்சிகளை எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒடுக்க வேண்டும். ஆனால் அவர்களெல்லாம் கட்சின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வராங்க. ஒரு பேசிக் மெம்பர்ஷிப் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன். அதுக்கு நான் அந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே அவங்க நிர்வாகிகள் நிஜமாவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கணும், வங்கி கணக்கு வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும், கணக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு அளவுக்கு ஒரு பேசிக் கேஒய்சி. நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே 100 கேள்வி கேட்டு கேஒய்சி பண்ணுறாங்க. இப்போ கேஒய்சி இல்லைன்னு போட்டு தொந்தரவு பண்ணிடுறாங்க. நீங்கள் 10 வருஷமாக ஒரே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட வருஷம் கேஒய்சி பண்ணுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க. மினிமம் பேலன்ஸ் வைக்கிறியான்னு தொந்தரவு பண்ணுறாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கண்டிப்பான ஒரு ஸ்ட்ரிக்ட் கேஒய்சி பண்ணி இந்த மாதிரி அரசியல் கட்சியெல்லாம் நிஜமாவே ஃபங்க்ஷனிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லைன்னா லெட்டர்பேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியான்னு பார்த்து அவங்க களையெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தனிநபர் மசோதாவில் இந்தியாவில் இது வரைக்கும் இந்த பார்லிமெண்ட்டில் எந்த மசோதா பாஸ் ஆனதில்லை. ஆனால் நான் கொண்டு வந்தது திருமண வயதை 18 இருந்து 21 பெண்களுக்கு உயர்த்த வேண்டும் என்ற தனிநபர் மசோதாவை நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு 18 இருந்து 21 கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கேன். அது இப்போ உங்களை நான் சொன்னேன்னா அது கொஞ்சம் சிலருக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். அது எப்படின்னாக்க வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க, என்ஆர்ஐயா நம்ம ஊர்லேருந்து குறிப்பாக நம்ம மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வெளிநாட்டிலே போயிருந்துட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும். இதை இது பாஜக 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த இலங்கை மீனவர் பிரச்சனையை தீர்த்து விடுவேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தருணத்திலும் என் தாக்குதல்கள் கைது கூடிக்கொண்டே தான் போகிறது. இதனால தான் பாஜகவுடைய அறிக்கைக்கும் ரியாலிட்டிக்கும் எப்பவுமே ஒரு பெரிய கேப் இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவ்வளோதான் இந்த இலங்கை இந்த போட்டு பிடிக்கிற விஷயமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாருங்க, என்னால் டக்குனு இப்போ சொல்ல முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, போட்டை சீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இந்த 10 வருஷத்தில். அதுதான் ரியாலிட்டி. இதே மாதிரி தான் 370வது சரத்தை காஷ்மீரில் நீக்கின உடனே பயங்கரவாதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இறந்து போனதுன்னு கூட தான் இருக்கும். ஒரு தருணத்திலையும் அவர்கள் சொல்லும் வாக்குறுதிக்கும் நடைமுறைக்கும் பெரிய கேப் இருக்கும். இதுதான் அவருடைய ப்ராபகண்டா பண்றதுல மட்டும்தான் பிஜேபி முன்னேறி இருக்கிறாங்களே தவிர ஆக்சுவலா கிரவுண்ட் ரியாலிட்டியில அவர்கள் செயல்பாடு எதுவுமே கிடையாது என்பதை தான் நாங்கள் மக்களிடம் எடுத்து சொல்ல போகிறோம். சரி, அந்த ஹேசியம்லாம் என்னால் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறும். காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோமோ அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன். இதில் நான் குருட்டாக சொல்லவில்லை. நான் அரசியலை கூர்மையாக கவனித்து கருத்து கணிப்பை பார்த்து மக்கள் நிலையை பார்த்து நானே பார்த்துருக்கேன். இங்கே நான் பல ஊருக்கு போகிறேன், எங்கள் கட்சிக்காரங்களும் பல ஊருக்கு போகிறாங்க. இங்கே மைய பிரச்சனைனா விலைவாசி எவ்வளவு கூடி போயிருக்கு. பாஜக ஆட்சிக்கு 10 ஆண்டுகள் வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு செல்லும்பொழுது என்ன விலைவாசி, இப்போ 10 வருஷத்துல எவ்வளவு விலைவாசி, ஒரு சாதாரண பொருளுக்கும் விலைவாசி எவ்வளவு கூடியிருக்கு, தனிநபர் வருமானமுக்கும் விலைவாசிக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மெயின் காரணம் அந்த குழப்பமான ஜிஎஸ்டி. அது ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஒரு பொருளுக்கு இப்போ ஜிஎஸ்டி ஒரே ஒரு ரேட்ல மட்டும் இருந்தாக்க ஜிஎஸ்டி சிம்பிளா இருக்கும். ஆனா ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு ரேட்ல இருக்கிறதுனால ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஒரு ஸ்பேர் பார்ட்டுக்கும் ஒரு ஜிஎஸ்டி இருக்கிறதுனால அதை கால்குலேட் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து அதனால தான் அது விலை, எல்லா பொருளுக்கும் விலை கூடுனதுக்கு பெரிய காரணம் வந்து ஜிஎஸ்டி. அது வந்து குழப்பமான ஜிஎஸ்டி போட்டு, சிம்பிள் ஜிஎஸ்டி போட்டுருந்தா அந்த விலை கூடியிருக்காது. நீங்க எல்லா பொருளுக்கும் விலை கூடுறதுக்கு காரணம் வந்து ஃபியூவல் பிரைஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஏன்னா எல்லா பொருளும் எங்க இருந்தா தான் வருது. இது ரெண்டுக்குமே கூடுறதுக்கு காரணம் வந்து இந்த ஜிஎஸ்டி தான். இந்த ஜிஎஸ்டினால பெரிய விலை ஏற்றம் ஆயிருக்கு. தனிநபர் வருமானம் அந்த அளவுக்கு வளரல, அதனால சேமிப்பு குறைந்து விட்டது என்பதை மக்கள் நல்லா புரியும். அதுக்கும் மேலாக இப்போ வந்து தமிழ்நாட்டை நல்லாவே எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ₹1 வரி பணம் கட்டினாங்கன்னா நமக்கு திருப்பி வர்றது 29 காசு. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்து எதை மையமாக வச்சு மக்களுக்கு நேரடியாக பயன் செல்ல வேண்டியதுதான் நியாய் என்பதை மையமாக வைத்து இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். கடந்த தேர்தலிலே ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்ப தலைவிக்கு ₹6000 கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போல திட்டங்கள் இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் சிவகங்கை தொகுதிக்கு தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை சிவகங்கைக்கு மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா அளவில் காங்கிரஸ் கட்சி என்ன தேர்தல் அறிக்கை பண்ணுதோ அதை எடுத்துக்கிட்டு இங்கே என்னால் முயற்சி எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். இதில் வந்து சிவகங்கை நகரத்துக்காகவே சொல்கிறேன். அவர்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கிறது, ஒரு நியாயமான வருத்தம். குறிப்பாக இந்த 2 காலேஜும் காரைக்குடிக்கு வந்ததுனால சிவகங்கை மக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. தொகுதிக்குள்ளே வந்திருக்கு, நம்ம இங்கே காரைக்குடியில் உட்காந்து நான் சமாதானம் சொல்லிடலாம். இதே நான் போய் சிவகங்கை நகரத்தில் உட்காந்து சொன்னால் வருத்தப்படுறேன். சிவகங்கை நகரத்துக்கு என்று ஒரு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு திட்டம் வர வேண்டும் என்பது அவர்களுடைய நியாயமான எதிர்பார்ப்பு. என்னுடைய முதல் குறிக்கோள் வந்து அந்த வேலுநாச்சியார் பேரில் ஒரு காவல் படை பயிற்சி மையம் அங்கு வரும், பெண்கள் காவல் படை பயிற்சி மையம் அங்கே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கண். அதற்கு மேலாக அரசாங்க திட்டத்தின் மூலமாக என்னென்ன மேம்படுத்த வேண்டும், குறிப்பாக கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறையாக இருந்தாலும் நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதையெல்லாம் ஒழுங்காக செலவழித்து அதையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கனவு தான். அது முழுமையாக கனவு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஃபண்டிங் வந்து ஜப்பான் மூலமாக வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிளாஸ் வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் நடக்குது. இதில் விசித்திரம் என்னன்னா, அந்த ஒரு பேட்ச் பாஸ் ஆகியே போயிடும். பாஸ் ஆகி போகும்போது சர்டிஃபிகேட்டில் வந்து மதுரை எய்ம்ஸில் கிராஜுவேட் பண்ணதாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க மதுரை எய்ம்ஸ்லேயே படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு போகிறாங்க. இது வந்து எவ்வளோ தடவை சொல்லியாச்சு பார்லிமெண்ட்டில். நான் பேசிட்டேன், மதுரை பார்லிமெண்ட் மெம்பர் பேசிட்டாரு, மற்ற எம்பிஸும் பேசிட்டாங்க, நிறையா தடவை சொல்லிட்டான். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்லுவாங்க, இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகுது, ஜப்பான்லேருந்து ஃபண்டிங் வந்திருக்கு, இனிமேல் தான் நடக்க போகுதுன்னு கனவு அவங்க சொல்லிட்டாங்க. அதான் சொன்னேன், இந்த பாஜகவோட அறிவிக்கைக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கேப் இருக்கும் எல்லா விஷயத்திலையும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.